இப்போ நம்ம பாரக்கடி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மாத்ராஸ் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போயே சொன்னேன் நம்ம அதுக்கு இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பாரக்கடி தான். ஃபஸ்ட்டு கா வர்க்கக்கு எல்லா காஸ்லையுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கா இக்கு ப்ளஸ் ஆ. கா ஆக்கு மாத்திரை கிடையாது, அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதே அல்ஃபபெட் தான் வரும். ஸோ கா இக்கு ப்ளஸ் ஆ கா. இக்கு ப்ளஸ் இ கி. மென்ஷன் கீழே ஒரு குட்டி டாட் மாதிரி போட்டிருப்பேன். அதாவது ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஹாஃப் லெட்டர் ஆகும். இப்போ காவை இக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் இ கீ. இக்கு ப்ளஸ் உ கு. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் ஊ கூ. இக்கு ப்ளஸ் இக்ரு க்ரு. இக்கு ப்ளஸ் ஏ ஏ கே. மாத்ராஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஏக்குரிய சிம்பல் என்னென்னா மேலே ஒத்த கொம்பு, லெட்டருக்கு மேலே ஒத்த கொம்பு. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் ஐ கை, ரெட்டை கொம்பு. இக்கு ப்ளஸ் ஓ ஓ ஓ கோ. கோக்கு கேக்கு என்ன வித்தியாசம்னா லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு லைன் போடணும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இக்கு ப்ளஸ் அவ் கவ். கவுக்கு லைன் போட்டு ரெட்டை கொம்பு போடணும் மேலே. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் லெட்டருக்கு மேலே ஒரு டாட்டு. இக்கு ப்ளஸ் அக கக. லெட்டருக்கு சைடில் 2 டாட்டு. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு காவோட பாரக்கடி. ஒவ்வொரு ஸ்வருக்குரிய மாத்ராஸையும் யூஸ் பண்ணி தான் இப்போ அந்த வியஞ்சனுக்குரிய பாரக்கடி இப்போ ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கா வர்க்கில் இருக்க செகண்டு இக்க. இக்கவோட பாரக்கடிஸ் எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். இக்க ப்ளஸ் ஆ கா. இக்க ப்ளஸ் ஆ கா. இது எல்லாமே சேம் தான். இனிமேல் எல்லா வியஞ்சனுக்கும் இதே மாதிரி தான் ஆலேருந்து அக வரைக்கும் ஆட் பண்ணி நம்ம ஒரு டேபிள் மாதிரி இதை எல்லா வியஞ்சன்ஸ்க்கும் எழுத போகிறோம். இதை வச்சு ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இக்கு ப்ளஸ் இ கி. இக்கு ப்ளஸ் இ கி. இக்கு ப்ளஸ் உ கு. இக்கு ப்ளஸ் உ கு. இக்கு ப்ளஸ் இக்ரு க்ரு. இக்கு ப்ளஸ் ஏ கே. இக்கு ப்ளஸ் ஐ கை. இக்கு ப்ளஸ் ஓ கோ. இக்கு ப்ளஸ் அவ் கவ். இக்கு ப்ளஸ் கம். இக்கு ப்ளஸ் அக கக. ஒவ்வொரு லெட்டர்ஸையும் ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷன் வரும். அது ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷனும் வச்சு தான் வேர்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இது மேக்ஸுக்கு எப்படி ஒரு டேபிள் முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹிந்திக்கும் இந்த பாரக்கடி ரொம்ப முக்கியம். தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள்னு எழுதுவோம் இல்லையா, அதே தான் இதுவும், வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு வியஞ்சனுக்கும் நம்ம இப்போ தெரிஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்டு கா. கா சேம் தான். கீழே அப்பாஸ்ட்ராஃபி போட்டோன்னா நம்ம அதை ஹாஃப் லெட்டராக தான் சொல்லணும். கானா இக்கு.
இக்கு ப்ளஸ் ஆ கா. இக்கு ப்ளஸ் ஆ கா. கா கிட்ட லைன் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 2 லைன் வரும். இக்கு ப்ளஸ் இ கி. இக்கு ப்ளஸ் இ கி. இக்கு ப்ளஸ் உ கு. கீழே சுழிச்சு விட்ருக்கேன் ஃப்ரண்ட் சைடு. இக்கு ப்ளஸ் உ கு. பேக் சைடு சுழிச்சிருக்கேன். இக்கு ப்ளஸ் இக்ரு குக்ரு. இக்கு ப்ளஸ் ஏ கே. எல்லாமே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான். நம்மளுக்கு லெட்டர்ஸும் அதோட ப்ரொனவுன்சியேஷனும் தான் மாறும். இக்கு ப்ளஸ் ஐ கை. இக்கு ப்ளஸ் ஓ கோ. கோக்கு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லெட்டரேவும். ஆல்ரெடி நம்மளுக்கு லெட்டர் பக்கத்துலேயே ஒரு லைன் இருக்குது. ஸோ நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுக்கறணும். இக்கு ப்ளஸ் ஔ கௌ. இக்கு ப்ளஸ் அம் கம். இக்கு ப்ளஸ் அக கஹ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 3rd கா. இப்போ கா சீரீஸில் 3rd கா ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4th கா பார்க்க போகிறோம். 4th கா அதோட பாரக்கடிஸ் எல்லாமே என்னென்னு இப்போ பார்க்கலாம். சேம் தான். ஹாஃப் லெட்டர் கீழே அப்போஸ்ட்ரோஃபி போட்டு அதுக்கப்புறம் ஸ்வர் சேர்க்கும் போது ஹாஃப் லெட்டராக இருக்கும். இக்கு ப்ளஸ் ஆ கா. சேம், அதுக்கு வந்து மாத்திராது இல்லை. ஸோ அதே லெட்டர் தான். இக்கு ப்ளஸ் ஆ கா. சைடில் ஒரு லைன். இக்கு ப்ளஸ் இ கி. ஃப்ரண்ட்டில் சுழிச்சு விட்ருக்கோம். இக்கு ப்ளஸ் இ கி. பேக் சைடு ஒரு கர்வ் போட்டிருக்கோம். இக்கு ப்ளஸ் உ கு. ஃப்ரண்ட் சைடு கீழே சுழிச்சிருக்கோம். இக்கு ப்ளஸ் உ கு. பேக் சைடு சுழிச்சு விட்ருக்கோம். இக்கு ப்ளஸ் இக்ரு குரு. லெட்டருக்கு கீழே சி, குட்டி சி போட்டிருக்கோம். இக்கு ப்ளஸ் ஏ கே. ஒரே ஒரு கொம்பு மட்டும் போட்டிருக்கோம். இக்கு ப்ளஸ் ஐ கை. ரெட்டை கொம்பு போட்டிருக்கோம். ஏக்கும் ஐக்கும் லைன் தேவையில்லை. இக்கு ப்ளஸ் ஓ கோ. இதுக்கு லைன் போடணும். லெட்டர் பக்கத்தில் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒத்த கொம்பு போடணும். இக்கு ப்ளஸ் ஔ கௌ. லைன் லெட்டர் பக்கத்தில் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்டை கொம்பு. இக்கு ப்ளஸ் அம் கம். லைனுக்கு லெட்டருக்கு மேலே ஒரு சிங்கிள் டாட். இக்கு ப்ளஸ் அக கஹ. லெட்டருக்கு பக்கத்தில் 2 டாட். அவ்வளோதான். இது 4th காவோட பாரக்கடி. இப்போ நம்ம 3rd காவும் 4th காவும் பார்த்துருக்கோம். இப்போ கா சீரீஸில் எல்லா காக்குமே நம்ம பாரக்கடி இப்போ பார்த்துட்டோம். ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கா வர்க்கல நம்ம 5 அல்ஃபபெட் இருக்குமா. கா, இக்க, க, இக்க, ஞ. மொத்தம் 5 அல்ஃபபெட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 4 அல்ஃபபெட்டுக்கு மட்டும்தான் எல்லா வர்க்கத்துலேயுமே நம்ம பாரக்கடி ரிட்டன் பண்ண முடியும். லாஸ்ட்டோட அந்த அல்ஃபபெட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரிட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அதை வந்து ப்ரொனவுன்ஷியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அதுக்கு வந்து பாரக்கடியில் லாஸ்ட் அந்த அல்ஃபபெட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ரிட்டன் பண்ண மாட்டோம். பாரக்கடி வராது. ஃபஸ்ட்டு 4 கா, இக்க, க, இக்கக்கு மட்டும்தான் பாரக்கடி வரும். ஞாக்கு வராது. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த என்னென்ன வியஞ்சனுக்கு என்னென்ன பாரக்கடி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.